விமல் நடிப்புல ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமாக வெளிவந்திருக்கக்கூடிய ஜெய்சிங்க ராஜா 2 திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த விழா பார்க்க போறோம். அதுல இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஜெய்சிங்க ராஜா 1 அப்படிங்கிறது 2013 ரிலீஸ் ஆன படமே. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ இந்த ஜெய்சிங்க ராஜா 2 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நினைச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கு. அதுல இந்த படத்தை பார்க்கும்போது ஸோ விஜய் டிவியில வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்காக காமெடி சீட்லாம் எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்தை எழுதியிருப்பாங்களோ என்னமோ. அப்படிப்பட்ட ஒரு கிரிஞ்சான காமெடி வச்சு தான் அந்த படத்தையே எடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கிரிஞ்ச சீனையும் வந்து ஒட்ட வச்சு ஒரு படமாக்கிட்டாங்க போல. அப்படி இந்த படத்தோட கதையில வந்து விமல் வந்து இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராருங்க. ஸோ இவரோட ஸ்டேஷனை சுத்தி நடக்கக்கூடிய கலாட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சிருந்தாலும் மெயின் கதை வந்து ஒரு மினிஸ்டரோட பையனுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க. அந்த பையனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஸோ இதை சுத்தி இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஜெய்சிங் ராஜா 1 வந்து நம்ம சூரியோட காமெடி வச்சு தான் அந்த படமே ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படம், ஆனா நல்லா இருக்குங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஸோ காமெடி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல வந்து பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுக்குமொழியில வசனங்கள் பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்துல கிரிஞ்சான காமெடிஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. பட் அதுக்காக இந்த படம் சுத்தமா தேராது அப்படின்லாம் சொல்ல வரல. நீங்க விஜய் டிவில சில ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, அதுல வந்து காமெடி ஷோஸ் எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. அப்படின்னா அதுல பண்ணக்கூடிய அதே மாதிரியான காமெடிஸ் தான் இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. புகழ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு லேடி கேட்ட போட்டு தான் நடிச்சிருப்பாப்ல. ஸோ ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிரிக்க வைக்கிறாரு. பட் மேஜர் ஆஃப் த படம் வந்து உங்களுக்கு கிரிஞ்சான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியலே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை தியேட்டர்ல போய் யாராவது டிக்கெட் கொடுத்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா தான் அவங்க பெருசா காண்டாவாங்க. நீங்க ஓடிடியில தான் பார்க்க போறீங்க அப்படிங்கும்போது முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க.